திருச்செங்கோட்டிலிருந்து என்னுடைய உயிர் நண்பரான செந்தில்குமார் ஐயா அவங்க ஜோதிடத்தில் பணத்தடைகளை நீக்க எளிய பரிகாரங்கள் அடிப்படையில் ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ண வருக வருகை என வரவேற்கிறோம். கிளாப்ஸ் பண்ணுங்கள். அகத்தியர் ஜோதிட 15வது மாதாந்திர கருத்துக்கு வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிடம் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பேசும் தலைப்பானது பணத்தடைகளை நீக்க எளிய சூட்சும பரிகாரங்கள். நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் அதிகம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சார் எனக்கு எப்போ வருமானம் வரும், எப்போ நான் செல்வ நிலை உயருவேன், எப்போ நான் செல்வத்தை சேர்த்த முடியும் அப்படின்னு தான் அதிகப்படியான கேள்வி கிளைண்ட்டை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்க ஜாதகத்தில் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது, அதாவது 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் இது ஒருவருக்கு நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானம் வரும். ஸோ இந்த கிரகம் அதாவது கேதுடன் சேர்க்கை ஏற்பட்டால் நிச்சயம் அவங்களுக்கு பணத்தடைகளை ஏற்படுத்தும். அவங்க எந்த தொழில் செய்தாலோ அவங்களுக்கு சரியாக வருமானம் வராது. இதை எளிய பரிகாரம் எப்படி செஞ்சு நாம் அந்த பணத்தடைகளை நீக்கிக் கொள்ளலாம் அப்படின்னா, இப்போது ஒவ்வொரும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. இப்போது அந்த லக்னத்திற்கு 2ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவாதிபதி இவர் கேதுடன் சேர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கேது பகவான்கிறது மாலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போது நமக்கு 2ஆம் அதிபதி ஒருவேளை கடக லக்னத்தில் ஒரு பிறந்திருக்குன்னா 2ஆம் அதிபதி யார் வருவார்? சூரியனாக வருவார். இப்போ அந்த சூரியனுடன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் நிச்சயம் அவருக்கு பணத்தடைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ராகு கேது பகவான் எப்படி நெகட்டிவ் கிரகம். இப்போ சூரியனுக்கு அடுத்தாப்பில் கேது இருந்துன்னு வச்சுங்களேன், இதை கேது போய் சூரியனை தொடுவார். அப்போது 2ஆம் பாவாதிபதி சூரியனு கேது போய் தொடும்பொழுதும் அவங்களுக்கு வருமான தடைகளை ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, சூரிய பகவானை சிவனை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் சூரியனுக்கு பிடிச்சி போனால் வில்வம், நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வில்வம் வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு போடுங்க. அப்படி இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பகவானுக்கு போடுங்க. இது செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பணத்தடைகளை நீக்கி வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரனாக வராருன்னு வச்சுங்களேன். அப்போது இந்த சந்திரன் வந்து கேதுவை தொட்டாலும் அவங்களுக்கு வந்து இப்போ சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார். 2ஆம் பாவாதிபதி யார் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனாக வருவார். இப்போ அந்த சந்திரனை போய் கேது தொட்டாலோ அல்லது சந்திரனுடன் கேது சேர்ந்தார்ந்தோ நிச்சயம் அவருக்கு வருமான தடைகள் நீக்கும். பணம் எங்கே கொடுத்தாலும் வராது. எப்போ பார்த்தாலும் பணத்தை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை சந்திரஹோரையில் அம்பாளுக்கு மாலை போடுங்க. அவ்வாறு போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது தொடர்ந்து நீங்கள் ஒரு 9 வாரம் போடும் பொழுது நிச்சயம் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு நிச்சயம் வருமானம் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன லக்னத்தில் பிறந்திருக்கார். 2ஆம் பாவாதியார்னா செவ்வாய் வருவார். இப்போ அந்த செவ்வாயினுடைய கேது சேர்ந்து ஏற்பட்டால் நிச்சயம் வருமான தடைகளை ஏற்படுத்தும். அவங்க செய்கின்ற தொழிலில் சரியாக வருமானம் வராது. எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, சரியாக வருமானம் வராது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கு குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா முருகர். அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் கொண்டு போய் செவ்வரளிப்பு முருகனுக்கு போடுங்க. அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அங்காரனுக்கு நீங்கள் மாலை போடும்போது அந்த செவ்வாய் கேதும் சேர்க்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா 2ஆம் அதிபதி புதனாக வருவார். இந்த புதனுடன் கேது சேர்ந்திருந்தார்னு வச்சுங்களேன், பணத்தடைகளை ஏற்படுத்துவார். இன்னொன்று என்னென்னா, சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் புதனாக தான் வருவார். அப்போ அந்த கேது போய் சேர்ந்துட்டார்னா இவங்களுக்கு எப்பவுமே பணத்தடை இருக்கும், செய்யலை தொழில லாபம் கிடைக்காது. அதே மாதிரி புதன்னா பெருமாளை குறிக்கக்கூடியது. அப்போ புதன்கிழமை புதன் ஓரையில் துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு போடுங்க. அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு துளசி மாலை போடுங்க. புதன் ஓரையில் போடும்போது நிச்சயம் உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குருவுடன் கேது சேர்ந்து ஏற்பட்டால் உங்களுக்கு பணத்தடை வரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஜாதகத்திலும் அந்த குரு கேது சேர்க்கை ஏற்பட்டால் நிச்சயம் பணத்தடையில் ஏற்படுத்தும். ஏன்னா குரு தான் பணத்துக்கு உண்டான கிரகம். அப்போது நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஓரையில் நீங்கள் கொண்டு செவ்வாய், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அரளிப்பூ
இது வந்து தட்சிணாமூர்த்திக்கு போடுங்க. அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு செவ்வரளி, மஞ்சள் செவ்வரளி பூவை மாலையாக போடுங்க. கண்டிப்பாக அந்த குரு தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து சுக்கிர பகவான். இப்போ சுக்கிரர் பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னிரக்கண ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா 2ஆம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனாக வருவார். இந்த சுக்கிரனுடன் கேது சேர்க்கை ஏற்பட்டாலும் உங்களுக்கு பணத்தடைகளை ஏற்படுத்தும். அப்போது நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமிக்கு தாமரை பூ வாங்கி போடுங்க. ஏன்னா கேது பகவானை மாலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ நீங்கள் வந்து அந்த தொடர்ந்து செவ்வாய்க்கு இது அதாவது கேதுடைய சுக்கிரன் சேர்ந்திருந்தால் நீங்கள் தொடர்ந்து சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமிக்கு மாலை போடும்போது நிச்சயம் அந்த செவ்வாய்க்கும் கேதுக்கும் சுக்கிரனுக்குள்ள தொடர்பு கட்டாகி அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி. இப்போ சனி பகவானுடன் கேது சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்கார். அப்போ 2ஆம் அதிபதியான சனி பகவான் வருவார். அப்போது இந்த சனியும் கேதும் செயற்பட்டாலும் உங்களுக்கு வருமான தடைகளை ஏற்படுத்தும். அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கனாலும் மாலை போடலாம் சனி ஹோரையில். அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கருங்குவளை பூ அது வந்து சனி பகவானுக்கு நீங்கள் சனி ஹோரையில் மாலையாக போடும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த பணத்தடைகளை தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஸோ இப்படி நீங்கள் இந்த எளிய பரிகாரம் செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு செய்கிற தொழிலில் நல்லா லாபம் வரணும். எந்த தொழில்னா 11ஆம் பாவம் தான். இந்த 11ஆம் பாவதி நம்ம நல்லா இயக்க வேண்டும். 11ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரக்கான்னு பாருங்கள். அதனுடைய உணவுப் பொருளை நீங்கள் தானமாக போடுங்க. நீங்கள் பிறந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரக்கு சம்பத்த தாரையாக இருந்துச்சுன்னா அந்த உணவை நீங்கள் எடுத்துங்க. அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது அந்த 11ஆம் பாவாதிபதி நல்லா உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அடுத்துனா 11ஆம் பாவாதிபதி எந்த பாவத்திற்கான்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து சிம்ம லக்னத்தில் இருக்கார். 11ஆம் பாவாதிபதி 7 இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, நிறையா திருமண உதவி செய்யுங்க. அதே மாதிரி கோயிலில் நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் அந்த சேவையில் மலர்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா 7ஆம் பாவம் மலரை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் மலர்கள் நிறையா தானம் பண்ணுங்கள் கோயிலுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிற இடத்துல கொண்டு புக்கே அதை பூக்கள் மலர்கள் கொண்டு கிஃப்டாக கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது 7ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகி 11ஆம் பாவம் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு செய்கிற தொழிலில் நல்லா லாபம் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவாதிபதி எந்த கிரகத்தை போய் தொடுதுன்னு பாருங்கள். அந்த கிரகத்தை இயக்குங்க. இப்போ வந்து பார்த்தா இதே சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் பாவாதி புதனாக வருதுன்னா அந்த புதன் போய் அடுத்து ஒரு சுக்கிரனை தொட்டாலும் சரி அல்லது குரு தொட்டாலும் சரி. இப்போ அந்த சுக்கிர பகவானை இயக்குங்க. சுக்கிரனா வாசனை திரவியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் நீங்கள் வாசனை திரவியத்தை தானம் பண்ணுங்கள். இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கேந்திரத்தில் இருந்தால் நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அது தானமாக கொடுங்க. அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவாதிபதி ஒரு வேதக நட்சத்திரத்தில் போய் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த கிரகத்தினுடைய தானியத்தை நீங்கள் தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு தனுசு லக்னத்தில் பிறக்கிறார். 2ஆம் பாவாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனியாக வருவார். இப்போ சனிக்கு வேதகன் யார்? செவ்வாய். இப்போ இந்த செவ்வாய்க்கு வந்து உணவுப் பொருளை நீங்கள் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். செவ்வாழை பழம் தானம் பண்ணுறது உங்களுக்கு வருமானம் நிறையா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழைனா துவரம் பருப்பு, செவ்வாழை பழம் இந்த மாதிரி நீங்கள் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எக்கார்ந்து கொண்டு வேதக 2ஆம் பாவாதிபதி ஒரு வேதக நட்சத்திரத்தினுடைய உணவுப் பொருள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வராது. அந்த வேதகனுடைய நட்சத்திரத்துடைய உணவுப் பொருள் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறையா வருமானம் வரும். நிறையா உடைய ஜாதகத்தில் பார்த்துட்டேன். இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கூட பார்த்துட்டேன். 7ஆம் பாவாதிபதி வேதகனுடைய நட்சத்திர ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். 7ஆம் பாவாதிபதி வந்து ஆட்சி பெற்றிருப்பார், உச்சம் பெற்றிருப்பார், புஷ்கரண வம்சம் பார்த்துருப்பான்னு பார்ப்போம். ஆனால் 7ஆம் அதிபதி வேதகனுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். அது என்ன உணவுப் பொருள் வந்தோ தொடர்ந்து அந்த ஹோரையில் அந்த நாளில் நம்ம தானம் கொடுக்கும்போது நிச்சயம் நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவாதி 11ஆம் பாவாதிபதி அது என்ன டிஎன்ஏன்னு பாருங்கள். அந்த உணவுப் பொருளை நீங்கள் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அப்போ நீங்கள் தானம் பண்ணும்போது நிச்சயம் வருமானம் வரும். இப்போ அதே புதன் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நிற்கிறார். அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் யாரோட டிஎன்ஏ? சூரியனுடைய கர்ம பதிவு கொண்டது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கண்டால் நீங்கள் கோதுமை சப்பாத்தி தானம் பண்ணுறது, கோதுமை பிஸ்கட் தானம் பண்ணுறது, கோதுமை அல்வா தானம் பண்ணுற போது இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும்.
அதே மாதிரி எப்போ சார் நமக்கு வருமானம் வரும் அப்படின்னா 2ஆம் பாவாதிபதி ஒரு திசை நடக்கணும். அதேமாரி 2ஆம் பாவாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தி நடக்கணும். 2ஆம் பாவாதிபதி எந்த ஒரு கிரகம் சுப கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல உகந்த ஒரு திசை நடத்தணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அந்த காலகட்டங்களில் நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் இயக்குங்க, நிச்சயம் நீங்கள் செய்கிற தொழிலில் நல்லா லாபம் கிடைக்கும். நன்றி. இதுவரையும் பேச வாய்ப்பெடுத்திய அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்துன்னு பார்க்க வேண்டுமென்றால் 98 657 57 189 இந்த நம்பருக்கு தொடர்பு செய்து என்னிடம் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.